228 சேஸ் பண்ணி ஆர்சிபி ஒரு மிகப்பெரிய சரித்திரத்தை படிச்சிருக்காங்க 18 வருஷங்கள்ல அப்படின்றது ஒரு ஹைலைட்டான விஷயம். ஆனா அந்த வெற்றிக்கு மெயின் காரணம் யாருன்னா ரிஷப் பண்ட்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா மக்களே? 2 முக்கியமான முடிவுகள்ல ரிஷப் பண்ட் ஆர்சிபிக்கு சாதகமா ஒரு முடிவு எடுத்திருக்காரு. எப்பவுமே டாஸ் அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு நேம் லிஸ்ட்டும் பேட்டிங் செகண்டுக்கு ஒரு நேம் லிஸ்ட்டும் கொடுப்பாங்க. ஆர்சிபி பவுலிங் போட போறாங்கன்றதுக்கு அவங்க பேட்டிங் நேம் லிஸ்ட்டை கொடுத்துட்டாங்க. அப்போ ஒரு பேட்டர் ஷார்டேஜ் ஆயிருச்சு அந்த இடத்துல. அப்ப என்ன பண்ணிருக்காங்க, நீங்க அதர் கேப்டன் அக்ரி பண்ணா நாங்க மாத்துறோம்ன்ற மாதிரி சொல்ல, அப்ப ரிஷப் பண்ட் கிட்ட கேட்டபோது நீ ஓகேப்பா மாத்திக்கோ அப்படின்ற ஒரு அக்ரியை கொடுத்திருக்கார் ரிஷப் பண்ட். நம்பர் 1 அது ஒரு பெருந்தன்மை. ரெண்டாவது 228 சேஸ் பண்ணும்போது ஒரு மிகப்பெரிய மொமெண்டத்துல போயிட்டு இருக்கிறார் ஜிதேஷ் சர்மா. அவரோட விக்கெட்டை மன்கெட்ல ரன் அவுட் பண்றாங்க. அப்போ ஜிதேஷ் சர்மா விக்கெட் வேண்டாம் இல்ல அவர் பிளே பண்ணட்டும்ன்ற மாதிரி பெருந்தன்மையா சொன்னதுதான் ரிஷப் பண்ட். அந்த 2 முடிவுகள் ஆர்சிபிக்கு சாதகமா எடுக்கலனா வேற மாதிரியும் போயிருக்கலாம் அப்படின்றது ஹைலைட்டான விஷயம். இன்னொரு பக்கம் விராட் கோலி மற்றும் ஜிதேஷ் சர்மா அடிச்சாரு. 33 பாலுக்கு 85 ரன் குரூஷியலான ஹை பிரஷர் கேம்ல இந்த மாதிரி ஒரு நாக் அடிச்சு ஆர்சிபியை பிளே ஆஃப்ல டாப் 2ல பிளேஸ் பண்ணியிருக்காரு ஜிதேஷ் சர்மா. ஈசாலா கப் நமதே வா அப்படின்றது போக தான் தெரியும் நான் நினைக்கிறேன். அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பை கைஸ்.